அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் சளைக்காத ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள். இந்த 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 22ஆம் தேதி இவர்கள் எந்த வேலையை சூஸ் பண்ணாலும் அலைந்து திரிந்த வண்ணம் போல்தான் இருக்கும். அதாவது ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்தில் உட்கார்ந்து இவர்களால் ஒரு வேலை செய்ய முடியாது. அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. அதனால் இவர்கள் எப்பொழுதுமே இந்த டிரைவிங் வேலை, போக்குவரத்து வேலை, சூப்பர்வைசர் வேலை, போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு 4ஆம் எண் என்பது ராகுவின் அம்சமாகும். இந்த ராகுவோட அம்சமாக இருக்கிறதுனால இவர்கள் எதை செய்தாலும் சிறியதாக எதையும் செய்ய மனம் தோணாது. ஆனால் நாக்கில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிக்கனமாக இருக்கணும் என்று அதே தான் சொல்லுவார்கள். ஆனால் சிக்கனமாக இவர்களால் எதையும் செய்ய முடியாது. எதையுமே பிரம்மாண்டமாக தான் செய்யணும், அதிகப்படியாக தான் செய்யணும். அதாவது 4ஆம் தேதியில் பிறந்த ஆண்களிடம் கடைக்கு சென்று ஒரு 100 ரூபாயை கொடுத்து மளிகை செலவு வாங்கிட்டு வா என்று சொன்னால் அவர் 100 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிவிட்டு இன்னும் 10 ரூபா கடை வச்சுட்டு வருவார். ஏன்னா ஒரு பொருள் வாங்கினா அதை நிறக்க வாங்கணும்னு மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் வெளியே சொல்லும் போது ரொம்ப கருமையாக பேசுவார்கள். ஒரு கருமி கஞ்சப்பயன் என்று பெயர் எடுப்பார்கள் ஒழிய, ஆனால் உண்மையாலுமே இவர்கள் கஞ்ச பயன் அல்ல, தாராள பிறப்பு என்று சொல்லலாம். அது மற்றவர்களுக்கு அல்ல, தன் குடும்பத்துக்காக. இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 4ஆம் தேதி என்றால் பிறந்த தேதி 4ஆக இருந்தாலும் சரி, பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த மூன்றையும் கூட்டி மொத்தமாக எண்கள் 4 வந்தாலும் சரி. இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குடும்ப பொறுப்பில் ரொம்ப ரொம்ப உன்னதமானவங்க. தன்னுடைய கூட பிறந்தவங்க மூத்தவங்களாக இருந்தால் கூட அவங்களையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே இவங்களும் உண்மைவாதியாக இருப்பாங்க, இவங்க கூட இருக்கிறவங்களும் உண்மைவாதியாக இருக்கணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க. ஒரு குடும்பத்தில் பெரியவங்க என்று பார்க்காம கூட சட்டம் திட்டமாக நீ இப்படித்தான் இருக்கணும் என்று நேர்மையாக பேசுவாங்க. ஆனால் அதே கூட பிறந்தவங்களுக்கு அது எரிச்சல் விட்டும். நீ என்னோட வயதில் குறைந்தவங்க, அதனால் நீ அதிகம் பேசக்கூடாது என்று அவங்க எரிச்சல் அடைவாங்க. இவங்க அதையெல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை தன்னை சார்ந்தவங்க, தன் குடும்பத்தை சார்ந்தவங்க நல்லபடியாக இருக்கணும், லட்சியத்தோடு இருக்கணும், நல்ல நிலைக்கு வரணும். அதற்காகவே இவங்க அவங்கள கண்டிஷன் போடுறது, அந்த கண்டிஷன் அவர்களுக்கு டார்ச்சராக தெரியும். 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கனத்த குரலில் தான் பேசுவார்கள். இயற்கையாக கீச்சு குரலாக இருந்தால் கூட கத்தி தான் பேசுவாங்க. இவங்க மெதுவாகவே பேச மாட்டாங்க. அந்த மெதுவாக பேசாமல் கத்தி பேசுறதுனால இவர்கள் நல்லது சொல்கிறது கூட மற்றவங்களுக்கு அது டார்ச்சராக தான் தோணும். இவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் குடும்பத்தை சார்ந்தவங்க சிறியவங்களோ பெரியவங்களோ அவங்களையெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் அவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா அதை காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. தான் சொல்கிற கருத்து மட்டும்தான் நல்ல கருத்து என மனசு நினச்சி எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு பகையை தேடிக்கொள்வாங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸ். தன்னை பெருமையாக நினைத்து கொண்டு மற்றவங்களை கீழ்மையாக நினைப்பாங்க என்று சொன்னால் அது அல்ல. கீழ்மையாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களுடைய நலனுக்கு இவங்க அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. இவங்களுடைய மைனஸ் அதுதான். அப்படி அக்கறை எடுத்து அதை மெதுவாக சொன்னால் கூட பரவாயில்ல, அது சத்தமாக சொல்கிறதுனால என்ன ஆகுனா, குடும்பத்தில் இருந்து இவங்க பிரிவுக்கே வரக்கூடிய, அதாவது பிரிஞ்சு வரக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும். சிலர் பிரிந்து விடுவார்கள். இவர்களுக்கு கடும் சொல் தாங்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் வேணால் மற்றவர்களை கடும் சொல்லலாம். ஆனால் இவர்களை யாராவது ஒரு கடும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அப்படியே ஆழ் மனதில் பதித்து விடுவார்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் நீ அப்படி சொன்னியே, நீ அப்படி சொன்னியே என அதையே சொல்லி காட்டுவார்கள். அது திருந்தலான்னு வரும்போது கூட அவங்களுக்கு அப்பவும் டார்ச்சர் ஆகி உங்க கூட பேசுகிற நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பொது இடத்துல கூட தன்னுடைய சக பிறந்தவங்கள
ஏன் தாய் தாப்பனை கூட பார்க்க மாட்டாங்க. சடீர் என்று இவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை அவதூறாக கூட பேசிடுவாங்க. ஆனால் அதே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை பேசினா இவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதை 100 தடவை சொல்லி காட்டுவாங்க. இதனாலேயே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது மன வாழ்க்கையும் அப்படித்தான். மன வாழ்க்கையில் 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய பேர் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 22ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 70% பேர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனமுறிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஒன்று திருமணமாகி வெளிநாடு சென்று விடுவார்கள், அல்லது ப்ரமோஷன் ஆகி தூரமாக சென்று விடுவார்கள். ஆக எல்லாம் சண்டை போட்டாவது பிரிஞ்சு விடுவார். ஆக குடும்பத்தோடு அன்றாட வாழ்க்கை இவர்களால் வாழ முடியாமல் போய்விடும். ஏனென்றால் இந்த ராகு பகவான் என்றாலே அலைச்சலுக்கு சொந்தக்காரன், லாங்குக்கு சொந்தக்காரன், அதாவது டிஸ்டன்ஸுக்கு சொந்தக்காரன். இவர்களுக்கு பெருசாக செய்யணுங்கிற அந்த எண்ணமே பார்த்தீங்கன்னா இவர்களை பிரித்து கொண்டு போய்விடும். இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த வீடியோ பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய மைனஸை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மையும் ஆகும், இது ஜோதிட ஆய்வும் ஆகும். அதே போல் குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை, அலுவலகம், ஆஃபீஸ், இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் அப்படித்தான். சடீரென்று உணர்ச்சி வசப்படுவது என்ன காரணம் என்றால், அந்த நிர்வாகத்தை இவர்களுக்கு ஒப்படைத்திருந்தாலும் சரி, ஒப்படைக்காமல் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல போகும்போது ஃபஸ்ட்டு ஏனோ தானே இருப்பாங்க. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற பொறுப்பை பூரா இவங்களே எடுத்துக்கொள்வாங்க. அதை யார்கிட்டையும் ரைட்ஸ் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. நம்ம இருக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த 4ஆம் நம்பருங்கிறதுனால 4 திசையை குறிக்கும், அது மூளைகளை குறிக்கும். இந்த 4ஆம் பரமும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு கட்டம் போட்டுருவாங்க. இவங்களுக்கு இவங்களே தான் தீங்கு விளைவிச்சுக்குவாங்க ஒழிய மற்றவர்கள் யாரும் இவர்களை தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆனால் இவங்க அதீத பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கொண்டு அதை சலித்து கொண்டு பேசக்கூடிய நிலை ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் திருத்தி கொண்டால் போதும். மற்றபடி இந்த ராகு பகவானுக்கு காசில் எந்த குறையும் வராது. 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எப்படியும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட 4 விதமான தொழில் செய்து கூட இவர்கள் அந்த காசை பெற்று விடுவார்கள். அதீத திறமைசாலி. இவர்கள் மூளைத்திறன் மின்னல் வேகத்தில் இருக்கும். எதை பார்த்தாலும் அதை அப்படியே ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஒரு செடி இருக்கு என்றால் அந்த செடி மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். அந்த பூ, காம்பு, செடி, வேறு, அந்த வேர்கடியில் மண், அந்த மண் என்ன தன்மை என அந்த மாதிரி எதை பார்த்தாலும் அந்த ஆணி வேறு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன் மனது ஆராய்ச்சி பண்ணும். எதையும் சட்டென்று கற்றுக்கொள்வார்கள். கத்தியாக இருக்க மாட்டார்கள். இந்த 4ஆம் நம்பர் அப்படின்னு என்று சொன்னாலே வண்டி, வாகனம், வீடு, வாசல். ஜோதிட ரீதியாக இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் எனப்படும். சுகஸ்தானத்துக்கு இவர்களுக்கு எந்த குறையும் வராது. அதையும் இவர்களைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பொறாமை கொண்டவர்கள், கஞ்சத்தனம் கொண்டவர்கள் என நினைப்பார்கள். அதே 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அதாவது முக்கியமாக இந்த 4 எண்ணில் 13ஆம் தேதி இருக்குது, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சும்மானாலும் பாக்கெட்டில் இருக்கிற காசை கூட எடுத்து அந்த காசை எண்ணி பார்ப்பார்கள் சரியாக இருக்கா என்று. இப்போ அவங்க வியாபாரத்தில் உட்காந்துருக்காங்க வச்சுக்கங்களேன். வியாபாரத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிது, அடுத்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிது 110, அடுத்து ஒரு பொருள் விற்கிது 120, இப்படி 140, 160ன்னு விற்க எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஒன்று மனசில் எண்ணிக்கிட்டே இருப்பார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா விற்க அந்த நோட்டை அடுக்கி கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு உஷார் நிலை என்று சொல்லலாம். சரி, இது பரவாயில்ல. ஆனால் அதுலேயும் அந்த 13ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் சிலர் இருக்காங்க. அதுலேயே அந்த 13ஆம் தேதி பிறந்தவங்களில் 40% பேர் மிக மிக குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட கணக்கு பார்த்து தான், ஒரு சோப்பாக இருந்தால் கூட கணக்கு பார்த்து தான் அது கொடுப்பாங்க. சரி, அப்படி கணக்கு பார்த்து கொடுக்குறாரே, இவர் வாழ்க்கையில் உயர்ந்து வரா என்று பார்த்தால் அதுதான் இல்லை.
அந்த 13ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மது அடிமை ஆகிவிடுவார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் குடிக்காமல் இருந்தாலும், ஏனென்றால் ராகு என்றாலே போதைப் பொருளுக்கு சொந்தக்காரர். மது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. மாது இல்லாமல் கூட இருந்து விடலாம், மது இல்லாமல் இருக்க முடியாது. இந்த 13ஆம் தேதியில் பிறந்தவங்க 80% பேர், குறிப்பாக 13ஆம் தேதிக்கு தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது 1ம் 3ம் சேர்ந்து சூரியனும் குருவும் சேர்ந்து ராகுவின் அம்சத்தை பெறுகிறது. இந்த நிலை சரியில்லாதது. 13ஆம் நம்பர் வீடு, பேய் வீடு என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 13ஆம் நம்பருங்கிறது ஆரம்ப நிலையில் எந்த ஒரு நிலையும் செய்யாது. பாருங்கள், ஒரு வண்டி எடுத்துக்கங்க, ஒரு வீட்டு நம்பராக இருக்கட்டும், ஆரம்ப நிலையில் அவங்கள நிறைய பொருள்கள்லாம் வாங்க வைக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அப்படியே விரயமாகி கடைசியில் ஜப்திக்கு வர நிலைக்கெல்லாம் வந்துடும். இந்த 13ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறவங்க அனுபவிச்சிருப்பாங்க இதை. அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இது உண்மை என்று நீங்கள் நினைத்தால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவர்கள் அதிகமாக பொறுப்பெடுத்து அதிகமாக டென்ஷன் ஆகிறதுனால இவர்களுக்கு முதல் வலியே முதுகுத்தண்டு வலி வந்துவிடும். முதுகுத்தண்டு வலி, சிறுநீரக கோளாறு, கல்லடப்பு, மூட்டு வலி அவதிக்குள்ளாவார்கள். அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் அவதிப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், அவங்க டென்ஷனை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம வீடியோவை பதிவிடுகிறோம். அதனால் தயவு செய்து, உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகம் இல்லை என்று சொல்லலை, ஆனால் அதே டைமில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்கு கெட்டதில்லை. அதனால் டென்ஷனை குறைச்சிக்கங்க. நீங்கள் டென்ஷனை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. பொதுவாக 4ஆம் தேதியில் பிறந்தவங்க 90% பேர் உத்தமர்கள், நல்லவர்கள், நாட்டுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாகம் உள்ளவர்கள், போர் வீரர்கள் என்று சொல்லலாம். எப்படி ஒரு இடுப்பில் ஒரு அரணாக்கா ஒரு பாதுகாப்பாக இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு 4ஆம் நம்பர் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதே போல் விருச்சிக ராசிக்கு அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஒரு குடும்பத்தில் ஒரு விருச்சிக ராசி பிறந்தது சொன்னால் அந்த குடும்பம் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். எதில் அதிர்ஷ்டசாலி? பணங்காசுலையோ செல்வத்திலேயோ அல்ல. அந்த குடும்பம் கெட்டு போகாத அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி, இவங்க சிறு வயசாக இருக்கலாம் அல்லது பெரிய வயசாக இருக்கலாம், குடும்ப பொறுப்பு இவர்களுக்கு அதிகம். அவங்கள எப்படியாவது தான் கெட்ட பேர் வாங்கியாவது அவங்கள திட்டி கத்தி எப்படியாவது சரி பண்ணணும்னு இருக்கக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், உத்தமர்கள். இவர்கள் நல்லவர்கள் தான். இவர்கள் ஆளு தான் காரசாரம் என்றால், இவர்கள் சாப்பிடுகிற பொருளும் அப்படித்தான். எதை எடுத்தாலும் அதீத காரமாக சாப்பிடுவார்கள். ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் காரம் பிடிக்காது. 90% பேர் காரத்துக்கு அடிமை, மசாலா விரும்பிகள், சவர்மா குவர்மான்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்றது இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் தான். 4, 13, 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மேலே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா ராகு பகவான் அல்லவா, புதுசாக ஒரு பேர் வந்தால் உடனே அதை சாப்பிட்டாகணும். தன் வசதிக்கு ஏற்பையாவது சிறிய அளவாவது வாங்கி அவர்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவார்கள். அதனாலே இவர்களுக்கு வயிறு தொந்தரவு, வாயு தொந்தரவு, இந்த மூட்டு வலி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. ஆனாலும் இதில் பெரிய அதிசயம் என்னவென்றால், இவர்களுக்கு இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இவர்கள் காய்ச்சல் வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரி போகலாம் என்று வீட்டை விட்டு வெளியே வரும்போதே இவர்களுக்கு கொஞ்சம் குணமான மாதிரி ஆகிடும். ஏனென்றால் இவர்கள் மருத்துவ செலவுக்கு காசு செலவு பண்ணுறத மனம் விரும்ப மாட்டார்கள். அதுதான் உண்மை. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி இவர்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அதனால் எந்த காய்ச்சல் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் தானாகவே சரியாகிவிடும். ஒரு சிலர் வேணால் இடத்துக்கு தகுந்த மாதிரி பயந்த சுபாவம் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணிக்கலாம் ஒழிய, இயற்கையிலேயே இவர்களுக்கு எந்த நோய் வந்தாலும் தானாக சரியாகிவிடும். அதுதான் உண்மை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட உடல்வாகு யார் என்றால் இந்த 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் போன்ற
சாகசம் செய்வதில், சர்க்கஸ்ஸு, இந்த வண்டி வீலிங் விடுறது, இந்த மாதிரி மிகப்பெரிய சாதனை, இந்த WWE ஃபைட்டு, அப்புறம் ஃபைட்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர்காரங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா WWE பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அல்லது சண்டை காட்சின்னு போட்டாவே தன்னை அறியாமல் அந்த கண் பார்க்கும். எங்கே இருந்தாலும் அதுக்கு அதில் தான் விரும்புவாங்க. அதே போல் பாட்டும் பிடிக்கும். ஆனாலும் சண்டை காட்சிகள் அதிகமாக பிடிக்கும். இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் ராகு பகவான் ஆதிக்கம் கொண்டதால், ஆடம்பர விரும்பிகளாக இருப்பதால், எப்பொழுது பார்த்தாலும் எவ்வளவுதான் இவர்கள் சம்பாதித்தாலும் பணம் பற்றாக்குறை என்பது ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் எந்த வகையிலையும் எப்படியும் சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். இதில் 60% பேர் தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இவர்களிடம் போய் யாராவது கெஞ்சி கேட்டு அழுது விட்டால் உடனே தன்னிடம் உள்ளதை எடுத்து கொடுத்து விடுவார்கள். பார்ப்பதற்கு கஞ்சப்பயன் என்று பெயரெடுப்பார்கள். கத்தி கத்தி பேசுகிறேன் என்று பெயர் எடுப்பார்கள். இப்படியெல்லாம் கெட்ட பெயர் எடுப்பார்கள். ஆனால் அதே யாராவது வந்து அழுது நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா இவர்கள் எங்கிருந்து அந்த கருணை வரும் என்று தெரியாது. தாராள பிறப்பு யார் என்றால் அது இவர்கள் தான். தன் வீட்டில் ஓட்டச்சட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட 4ஆம் நம்பருக்காரங்க. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறவங்க ஏன் உங்கள் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நல்ல பேரை நீங்கள் வாங்கிக்கூடாது? தொழிலும் அப்படித்தான். தொழிலில் இவர்களிடம் ஒரு தொழிலை ஒப்படைச்சு விட்டோம் என்றால் அதை மிக நேர்த்தியாகவும் கடமை கண்ணியத்தோடவும் அந்த 4 மூலையும் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே எதை செய்தாலும் அதை பர்ஃபெக்டாக ஒரு சதுரம் வடிவங்கிற மாதிரி அந்த ஒரு நேர்த்தியோடு செய்வார்கள். இவர்கள் தொழில் அவ்வளோ அபாரமாக இருக்கும். அதிகமாக இவர்கள் மரஜாமான், நகைக்கடை, வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அல்ல சொந்த நகைக்கடையாக கூட இருக்கட்டும். உடனே நான் எங்கே நகைக்கடை போகிறலாம் கேட்டுறாதீங்க. அவரவர் வசதி தகுந்த மாதிரி. வசதி இருந்தால் நகைக்கடை வைக்கலாம், வசதி இல்லாத நகைக்கடைக்கு வேலைக்கு போகலாம், அவ்வளோதான். அப்போது மரசாமான், ஃபர்னிச்சர், வண்டி ஓட்டுற வேலை, இந்த மாதிரி அதிகமாக இவங்களை கவரக்கூடிய வேலை. அதுபோல் எண்ணற்ற வேலைகள் இருக்குது. இருந்தாலும் இவர்கள் இதில் தான் அதிக நாட்டம் இருக்கும். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வேலை, மது, பிராந்தி கடையில் கேண்டீன் எடுக்கிற வேலையாக இருக்கட்டும், அல்லது பிராந்தி விற்கிற சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், இவங்க தான் அதில் அதிகமாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் 40 வயது வரை சகல வித்தையும் கற்று தேர்ந்து விடுவார்கள். 40 வயசுக்கு மேல் ஆன்மீகத்தை தொட ஆரம்பிப்பார்கள், அல்லது உன்னதமான நிலையை எய்துவார்கள். நல்ல திருந்தி தான் கெட்டது போல் மற்றவர்கள் கெடக்கூடாது என்று இந்த சமுதாயத்தை ஒரு சீர்திருத்தமாக தான் கண்ணோட்டமாக பார்ப்பார்கள். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார்கள். நான் அப்படி இருந்தடா, சிறு வயசில் நான் இப்படி இருந்தேன்டா, நீ இனிமேல் இப்படி இருக்காத, நீ நல்லா இரு என எல்லாத்துக்கும் புத்தி சொல்கிற அளவுக்கு கூட இந்த ராகு பகவான் இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இரட்டைத்தன்மை கொடுக்கும். ஒன்று, இவர்களுக்கு சிறு வயது முதலே திருமணமாகிவிடும். சிலருக்கு 40 வயதுக்கு மேலே தான் திருமணம் ஆகும். ஒன்று, இவர்களை சன்னியாசித்து கொண்டு போய்விடும், அல்லது குடும்ப வாழ்க்கையில் தன் மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அவங்கள அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கேட்டால் கையை 2ஐயும் விரித்து கொண்டு இந்த உலகத்தையே காட்டும் அளவுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. தன் துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த துணையை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு பேசுவாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை. மற்றபடி அந்த துணைக்கு, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ, அவங்கள எந்நேரம் கண்ணுக்குள்ளே வச்சே இவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், பார்த்து பார்த்து செய்வாங்க. இவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறவங்க கொஞ்சம் உங்கள் நாக்கை மட்டும் லைட்டாக அடக்கிக்கணும். அது உங்களால் முடியாது, இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஏனென்றால் ராகு பகவான், இந்த ராகு பகவான் என்ன செய்வார் என்றால் எதை எடுத்தாலும் பெருசாக செய்வார். சின்னதாக செய்கிற பழக்கமே அவருக்கு இல்லை. அதனால் ஒரு பேச்சுன்னு ஆரம்பித்தா வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பேசுனது மாதிரி தெரியாது.
கொஞ்சம் தான் பேசிக்கோன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் காதில் ரத்தம் வரும். அதனால் அவங்களாம் ரொம்ப சலித்து கொள்வார்கள். நம்ம நடிகரில் பாருங்கள், விஜய் அவர்கள் 4ஆம் தேதி பிறந்தவங்க, 22ஆம் தேதி பிறந்தவங்க இல்லையா? சரி, ஏதோ ஒரு நாள் எண்ணு ஆதிக்கம் வருது. அவங்க அப்பா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, என் மகன் முன்ன மாதிரி பேசுறதில்லை, பேச்சை குறைத்து கொண்டான், இப்போ நல்ல பேர் புகழ் வாங்குறான். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரபலத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், வேற எந்த ஒரு தவறான நோக்கத்தை சொல்கிறோம். அப்போது பேச்சை குறைத்து கொண்டாலே அவங்க உன்னத நிலைக்கு வந்துடுவாங்கங்கிறது இந்த இடத்துல ஒரு சுட்டிக்காட்டு. அதனால் 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி பிறந்தவர்கள் நீங்கள் பேசுங்க, கருத்தை 4 பாயிண்ட் பேசிட்டு அப்படியே நிறுத்திக்கங்க. போதும், ஒரு தடவை சொன்னால் போதும். சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் உங்களை பற்றி சொல்லும் போதே வீடியோவில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இதையே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்லும் போதே பாருங்கள் 4 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் பேச்சை குறைங்க, செயலில் இறங்குங்க என சொல்லி மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ அதுபிகா.